தாகம் பெருத்தவன் கால் வந்துட்டு வரலாம். என்னடா தம்பி கைலியில் அப்படின்ட்டு இருக்கு, என்ன இருக்கீங்க இன்னும் இருக்கு, வாடா வா. கூட பிறந்தவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அன்பு பாசம் இல்லாமல் இருக்காங்களே, அதான் கேட்டேன். என்ன வேணும் உனக்கு? கண்ண மூடு. உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள் உன்னை ஏமாற்றி ஒதுக்கி போட்டிருக்காங்க. உன் சொத்துக்களையும் பணத்தையும் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மச்சான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கல பிள்ளை, சும்மா வெட்டிய என்ன? அவங்களால கொஞ்சம் குலதெய்வத்தை கும்பிட போகிறதும் தடையாக இருக்கும். ஒரு வீடு சம்பந்தமான பிரச்சனை அதில் கிடக்கு. அந்த வீட்டு பக்கம் போனால் பெரிய பெரிய குழப்பமும் உடல் வியாதியும் வந்து சேரும். அதுக்குரிய தீவிரிகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. உனக்கு அந்த சொத்தை நான் வாங்கி தரேன். வேறு என்னடா வேணும்? வருமானம் வரும், தொழிலை பெருத்தி வச்சுக்கா, ஆனந்தமாக நடக்கும். இந்த பணத்தை வீட்டு கொண்டு போய் கீழே போட்டியா, கெட்டிக்காரா வச்சுக்கா, நல்லா இருக்கும். அதே பெரம்பலூர் எல்லை தன் வாழ்க்கையும் பிள்ளையும் பற்றி கேட்டு வந்தவங்க. என்ன உனக்கு பிள்ளை? குழந்தை வேணும், கால் வந்துட்டு வா. உனக்கு பெரம்பலூரா? பெரம்பலூர் சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து 40 கிலோமீட்டர் போகுது உன் ஊர். எவ்வளோ இருக்குது? எத்தனை ஊர் பக்கம் அது? உன் குலதெய்வம் எங்கே இருக்குது? இருவாரன். இன்னொருத்தன் கால் ஒன்று பராசக்தி, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. அம்மா நீ வந்து கருணை புரியுதியே, விஸ்வரூபமாக கொடுக்குற, எதுக்கு? வாரேன் வா. ஏற்கனவே சில கோயிலில் போய் கேட்டு குழந்த வரம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டோமே கருப்பசாமி, அப்படி நீ சொல்லுது யாமுலா. அதனால் உங்களை பார்க்க வந்தேன். சொன்னபடி நடந்துருச்சுன்னா என் உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு கும்பிட்டியாமுலா. இன்னொருத்தனை கும்பிட்டுவான். எனக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியலையா, அல்லது எங்கள் விதி தான் அப்படி நடக்குதா? நான் இருந்தால் என்ன, போனால் என்ன, நான் வாழுததும் தாழுததும் உன் கையில் தான் இருக்குது கருப்பசாமி அப்படின்னு சொன்னையாமலாம். கண்ண முடிக்கான். அம்மா வா, இந்த கனியை சாப்பிடு, குழந்தை பிறக்கும். காளீஸ்வரி என்று ஒரு பெயர் சுட்டு. என்ன பேரு? ஆனந்தமாக இருப்பாய், அருள்வடிவாக இருப்பாய். இந்தா நிறைந்த வருமானம் வரும். அந்த பிள்ளை பிறந்த பிறகு 3 வயதுக்குள்ளே ஒரு வீடு புதுமையாக கட்டி புன்னகையோடு வாழ்வாய். சென்று வா மகனே, வாமா பெரம்பலூர். ஆதி அந்த மேருள் பெறும். ஆமாம், சிவபெருமான் கோயில் உங்கள் ஊரில் இருக்கா? அங்கேருந்து நமச்சிவாயம் திருச்சித்தம்பரம்லாம் ஓதுறாங்களே, காது கேட்குமா? கால் வந்துட்டு வா. மறைக்காத, அவன் எவ்வளோ செலவழித்து வந்து உட்காந்துருக்கான். என்னடா தம்பி, என்ன வேணும்? எங்கே? பக்கத்தில் வா. நல்ல கண்ணை மூடி நிமிந்து உட்கார். கொஞ்சம் வேண்டியதாங்க. எதையும் உன் மனத்தை அலப்பாஞ்சுதுன்னா உன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். கண்ணமுடி. கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சடை விரித்த முனியனுடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. புரியுதா? அந்த வீட்டுக்குள்ளே போன உடனேயே அப்படியே ஒரு அக்கினி போன்ற ஒரு சக்தி உடம்பு அழுத்தும். இருக்கா?
உள்ளே போன உடனேயே ஏதோ ஒரு உணர்வு உச்சந்தலையில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அங்கே போய் நிற்கவும் முடியாது, எரிச்சல் உணர்வாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியலை. யாரோ ஒரு மாறுபாடு செய்திருக்கிறாங்களா, இல்லை இந்த வீட்டை உருவாக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ இருந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம். கால் வந்துட்டு வா. பாத்தியா பாத்தியா, ஒரு நாள் விளக்கு பொருத்துகின்ற நேரம், ஒரு நாள் விளக்கு பொருத்துகின்ற நேரம் பொருத்தி ஒரு மனதோடு போகும் பொழுது இப்படி சைடில் பார்த்தேன், யாரோ ஒருவர் உருவம் போல காட்சி கொடுத்ததுண்டம்மா. உண்டா? கால் வந்துட்டு வா. அது ஈஸ்வரனுடைய தோற்றமா, எங்கள் நாயகியின் தோற்றமா, செத்தது ஒரு ஆவியின் தோற்றமா, எந்த பாவிப்பைய வைத்த பதட்டமா அப்படின்னு கோளாறு உனக்கு. அந்த சக்தியை நீக்கிடுவோம், வீட்டில் உன்னை புன்னகையோடு வாழ வச்சுருவோம். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. இவளுக்கு சும்மா ஒன்றும் கொடுக்கக்கூடாதா, வரட்டும் பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு நீ வரணும், எனக்கு 2 ஃபுல் வாங்கிட்டு வரணும். ஒன்று அங்கே இருக்கிறவனை விரட்ட, இன்னொன்று இங்கே வச்சு கும்பிட. கொண்டு வந்துடுவிய, ஒரு மனதோடு கொண்டு வந்துடுவிய. இந்த கனியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருத. உன் பையனுக்கு 6 மாதத்தில் வேலை கிடச்சிடும். இதை நீ இப்போ இருக்கிற வீட்டில் கும்பிடுற, சந்தோஷமாக கும்பிட்டு தான். இந்தா வெற்றி உண்டு. டங்க் டங்க் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பயந்துடாத, போ. வாடா தம்பி வா, நல்லா இருக்கு. வச்சேன் எடுக்கலைங்க. வா, என்னடா வேணும்? சரி சரி சரி, ஆமாம், கண்ணை முடிக்கா, என்னென்னு கேட்போம். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு 18 நாளையில் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குறேன். அதில் உன் தொழிலை நீ வளமாக்கிடுவேன். சரியாக 1.5 வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒன்று ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வா. கனி நல்ல கனி இருந்தால் கொண்டு வாங்களப்பா. வாடா உட்காரு. என்னையவே உன் மனத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்யடா கொஞ்ச நேரம். வேறு எதையும் நினைக்கக்கூடாடா தம்பி. இந்தா பணம் கிடைக்கும், உன் பிள்ளைகள் படித்து உத்தியோகத்துக்கு போகும். ஒரு பிள்ளை ஃபாரின் சம்பந்தமான தொழிலை கற்று வெற்றி அடைந்து புன்னகையோடு வாழும். ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி பக்தரான பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. அடுத்து சிவகங்கை, அடுத்த உத்தரவு சிவகங்கை. பாண்டிச்சேரிக்கு அடுத்து தானே சொல்லுங்க. உடனே முடிட்டு வரேன். என்ன பண்ண கால் வந்துட்டு வா. காருண்யமூர்த்தி சரணம், கருணாகரனே வரணும். காருண்யமூர்த்தி சரணம், கருணாகரனே வரணும். வரணும் வரணும் வரணும். நெய் அபிஷேகம் யாருக்கு பண்ணுவாங்க? நீ பண்ணியிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? அதான் காருண்யமூர்த்தியே சரணம், கருணாகரனே நீ வரணும்னு நான் பாடுறேன். இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வாங்க, காலில் வந்துட்டு வா. தங்க தங்கிட்ட தங்க தங்கிட்ட தும்தா. சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சபரிமலை நாதா சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம். இங்கே வா. பின்னால் போனா எப்படி என்ன பண்ணணும் உங்களுக்கு? யாருக்கு?
அந்த வழக்கில் நான் வெற்றியாக்கி உனக்கு தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன். 9 மாதம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முன்னால் நீ கேஸுக்கு தலைகள்னாலும் நடக்காது. அதே மாதிரி 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழில் சொந்தமான குழப்பமும் நஷ்டமும் சில 2 நண்பர்களால் இடைஞ்சலும் வந்து உன்னை இப்போ கீழே தள்ளிடுது. அதை அப்படி ஒரு தூக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? ஆஞ்சநேயர்கிட்ட ஏதோ சொன்னேங்களா? எங்கே இருக்கிற ஆஞ்சநேயமூர்த்தி? அவர்கிட்ட என்ன சொன்னேன்? நினச்சி கும்பிட்டுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா அவர் வாரார். அப்போ அவருக்கு நீ வெத்தலையால் மாலையை போட்டுரு. அவர் வந்துட்டார், அந்த காட்சியை கொடுத்துடணும்ல. கால் வந்துட்டான். என்னப்பா சரியா தப்பா? வரலாம். இந்தா அந்த வழக்கை 9 மாதத்தில் வெற்றியாக்கி உன் பணத்துக்கு உன் பக்கத்தில் நீதியை உருவாக்கி தரேன். தொழிலையும் வளப்படுத்தி தாரேன். உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார்? அவருடைய உடல்நிலையில் ஒரு சில குறைகள் இருக்கு. அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்தா. யாரு சுகர் இருக்கா? இந்தா பாதிப்பெல்லாம் ஆக்கி தரேன். நல்லா வருக, எல்லாருக்கும் வருக. எப்பா சிவகங்கை மானாமதுரை. மானாமதுரைங்கிறது எங்கே இருக்குடா? சிவகங்கை போகிற மானாமதுரை முதல்ல வா, அடுத்து சிவகங்கை வா. அன்றைக்கி நம்ம சிவகங்கை போனோம்னா சாப்பிட்டோம்னா மானாமதுரைனா 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் வந்துடலாமா? மானாமதுரையா ஓனாமதுரையா? மானாமதுரை. என்னடா தம்பி சொல்லு. கண்ண மூடுறா. அப்படியா? இன்னும் ஒரு முறை வருவா. அவளுடைய ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் கொஞ்சம் இருக்கான், அதையும் எடுத்துகிட்டு போகத்தான் வருவேன். இந்த போய் கூட வாழ வர மாட்டோம்ங்கிறான். கூப்பிட்டு கேட்டேன். இப்போ அவள் வேணுமா அவனுக்கு? கண்டிப்பாக கால் வந்துட்டு வா. என்னப்பா நல்லா இருக்கிய? ஏய் உன் மனத்தை இன்னும் கொடுக்கல சாமிகிட்ட, கும்பிடுனல்ல. என்ன காரணம் ரவிசாமி? அங்கே என்ன நடந்துச்சு? சாதாரண வார்த்தை போராட்டத்தால் தான் அவள் போயிருக்கான். வேறு எந்த ஒரு குழப்பங்களும் அங்கே நடக்கலை. நீ தேவையில்லாத சிந்தனையை மனத்தில் வச்சுக்கிட்டு அவள் உள்ளத்தை புண்படுத்தணுன்னா வாழ்க்கையில் நீ தனிமரமாயிருவ. அவளை மனத்தை சரி பண்ணி உங்கள்கிட்ட நேராக கொண்டு வந்து அமைச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். வெற்றி மாலை கொடுப்பா அவனுக்கு. வா உட்கார். வெற்றி மாலையை உட்காந்து வாங்கணும்டா. இந்தா உன் மனைவி வந்து சேருவாள். மன மகிழ்ச்சியோடு இன்புற்று வாழ்வாள். என்னாலும் செல்வ சிறப்போடு இருப்பேன். சந்தேகத்தை துறவிட்டு சந்தோஷமாக இருப்பேன். போயிட்டு வா. அவன் வேலையை விளக்கம் சொல்லிவிடு. அதே மானாமதுரை யாரெல்லாம் வந்தீங்கடா? யாரு? கால் வந்துட்டு வா மகளே. நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார். என்ன உடல்நிலைக்கு என்னாச்சு? கண்ணமுடி. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? அக்கறை சட்டி எடுப்பாங்களா? நீ வேண்டுதல் பண்ணியிருக்கியா? செஞ்சியா? உன்னை செருப்பால் அடித்தா கரெக்டாக இருக்குமா? கால் விட்டுவா. வேறு என்ன வேணும்? உட்கார். என்னையை மட்டும் சிந்தனை பண்ணப்போ நீங்கள் தள்ளிவா. என்னையை மட்டும் மனசுக்குள்ளே தியானம் பண்ணு.
கத்தியுங்க. இந்தா, இனிமேல் உடல் எரியாது, அங்கம் குளிரும், உச்சி கடுப்பு நீங்கும், உள்ளம் தெளிவடையும், உணர்ச்சி அடங்கும், மகிழ்ச்சி பொங்கும். இந்தா உன் கடன்கள் தீரும். இதை தேய்ச்சி குளிச்சுக்கோ, இன்னையிலேருந்து வெற்றி ஆயிடுவேன். இந்தாடா உன் கடனை தீர்த்து தரேன், தொழிலையும் உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகனே, இன்னையிலிருந்து ஆனந்தமாக இருப்பேன். போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு சிவகங்கை. கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. மூர்த்தி வாடா. ஒரு ஸ்கூலில் வேலைக்கு சேரு 1 வருஷத்துக்கு, அதுக்கு அடுத்து உள்ள வேலையை பின்னால் பார்ப்போம். போய்ட்டு வா. புளியரியை போட்டு தந்துட்டுமா? செங்கோட்டை தாலுகாவில் வேணுமா? ஆ, எங்கடா வேணும்? செங்கோட்டை தாலுகாவில் ஒரு ஸ்கூல் நான் வாங்கி தரேன். ஓ, 100 காலம் வந்துட்டா நீ. கருப்பசாமிக்கு வாடா தம்பி வா. ஆ ஆ சிவகங்கையிலிருந்து பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன பொம்பளை பிள்ளையா? பையனுக்கு முன்னால் வந்து நில்லுண்ணே. வாடா, என்ன வேணும் உனக்கு? கண்ணை கையை எப்படி கையை கொடு, கண்ணை மூடலை. ஆ சரி 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 சரி. உயிரணுக்கள் கவுண்டிங்கை பற்றி டாக்டர் என்னடா சொன்னாங்க? 79% சரியாக இருக்குது. கால் வந்துட்டு வா. முடிச்சிடலாமா? ஆ சரி. வாடா தம்பி வா. அறுவை சிகிச்சை செய்யணும்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுவாங்க, அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. தைரியமாயிரு. இப்போதைக்கு உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும்னு உத்தரவு. ஆனால் இன்று அந்த வரம் கொடுக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டன. பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை சூட்டி முக்கணிகள் சேர்த்து சரக்கோடு வந்து என்னை சந்தோஷமாக பார், மனைவியோடு வா, வெற்றி அடைந்து தருகிறேன். என்ன 10ஆம் தேதி பௌர்ணமி, மறந்துடக்கூடாது. வா அண்ணா, வாங்க, கால் வந்துட்டு வாங்கண்ணே. இப்படி பாஸ், இப்படி பாஸ், பாஸாக்குங்க அப்படி. ஓதுவார் தொடுவார் எல்லாம் உழுவார் தலை கடையிலே. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு காலத்தில் உங்கள் சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் குழப்பங்கள்லாம் வந்து சேர்ந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதில் ஒரு சில கேள்விக்குறிகளும் சாதக குழப்பங்களும் இருக்குது. காலில் வந்துட்டு வரலாம். என்னடா போன் சத்தம்? சிவாபைய போன்னு நினைக்கிறேன். அது முரட்டுக்கால பாட்டு வச்சுருக்கான்ல. என்ன வேணும் வேறு? செய்வன கோளாறு இல்லை, கண்டிப்பாக இயற்கையான பாதிப்பு. அவனை கொண்டு வந்து என்கிட்ட சேரு, நான் சரியாக்கிடுவேன், வெற்றியாக்கி தரேன். நடக்கலை, அது வந்து தப்பான கருத்து. இயற்கையால் உணர்ச்சி நரம்புகள் கட்டாகி மரமரத்த தன்மையும் ஏக்கமற்ற சுயலும் நடக்கு. அதை மாற்றி தருவதற்கு என்னை பார்க்க முடியுமா? கொண்டு வா, ஜெயிக்கிறேன். போ, பௌர்ணமிக்கு நீ மட்டும் வா, அடுத்த உத்தரவில் பேசுவோம். வாமா சிவகங்கை. மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவனா? எனக்கா? யாருக்கு?
பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? என்ன செய்தான்? நான் சொன்னால் வருத்தப்படுவியா அக்கா? நான் ஒரு பாட்டு பாடுறேனே, அது உனக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவன்னா அந்த மதுரை வீரனை எதிர்த்தவன். என் சோக கதையை கேளு தாய்க்குலமே. உன் மகன் தன் வாழ்வை பிரிந்து வேதனைக்குரியவனாக ஆகி அந்த வாழ்க்கை சேருமா அல்லது நம்ம தனிமரமாக ஆயிடுவோமாங்கிற சோகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவளை இணைக்கணும்னு நினைக்கான், அவள் பிணைக்கணும்னு நினைக்கான். அவள் உள்ளத்துக்குள்ளே வேறு எதுவும் வஞ்சக உறவு இருக்கா அல்லது நீதி இருக்கா? இதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வண்டிதான் வண்டியை தான் குடிப்பான் போது. அதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தடாகமில்லாத கரையில்லாத தடாகத்தில் விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கணவன் மனைவியை சேர்த்து வச்சா போதுமா? உன் மகனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய புத்தி கிடையாது. பிடிவாதம் பிடிச்ச பையன், கோபப்படுவான். சுட சுட வார்த்தைகளால் அவளை சுட்டு எரிச்சிட்டான். ஒரு முறை அவள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு செயலை செஞ்சுட்டான். கால் வந்துட்டுவான். என்ன வாமா நீ கேட்டியா? அதெல்லாம் என்னப்பா அம்மாவானு கேட்கிய? சரிவா, 3 முறை என்னை பார். உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை சேர்த்து வைக்க, சந்தோஷமாக இருக்க வைக்க. அதை பற்றி பின்னால் பேசுவோம். என்ன இல்லை கடையநல்லூர் எங்கள் சிவகங்கையா? கால் வந்துட்டு வாங்க. கடையநல்லூர் கடையநல்லூர் பக்கத்தில் வாங்க. கடையநல்லூர். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பேரை சொன்னால் உத்தரவு உண்டு. அங்கே இருக்க சிவனின் பேர் என்ன? கடையநல்லூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்ன? வாட்? சரி, கண்டுபிடிச்சிட்டேன். பயனடைந்தாய், புண்ணியம் பெற்றாய், ஆனந்தமும் அடைவாய். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. சோகச்சுழலிலே சுந்தரமூர்த்தி. வரலாம் வாப்பா. என்னப்பா, மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது எனக்கு. அவளை நல்லா காண்டாமா? வேற என்ன செய்யணும்? ஒரு வழக்குக்களை போய் நிற்கணுங்கிற நிலைமை வருதுடா. அந்த நிலைமையை வராமல் உன்னை காப்பாற்றுறேன். நீதிமன்றத்தின் சான்று இல்லாமல் ஒரு அற்புதமான வியாபாரத்தை பண்ணி உன் கடத்தை தீர்த்து தரேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வா.